First unit grammar. A preposition. A preposition is a word that is placed before a noun or a pronoun to show its relationship to other words in a sentence. இங்கே கீழே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. above, under, beside, outside, inside, on top of, in front of, behind, between, around, up, down, through. ஸோ இதுக்குடைய மீனிங்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. above-னா மேலே, under அடியில், beside பக்கத்தில், outside வெளியே, inside உள்ளே, on top of-னா ஏதாவது ஒரு பொருளுக்கு மேலே, மேலேன்னு சொல்லணும். in front of முன்னாடி, behind முற்பகுதி, between இடையில், around சுற்றி, up down மேலே கீழே, through அப்படின்னா மூலம். அடுத்த பேஜ் பாருங்க. இங்கே preposition of time, preposition of time இருக்கும். These prepositions are used to indicate when a particular event happened. When a particular event happened. These include என்னென்ன வேர்ட்னா in, on, at, since, for, during, etc. So இதெல்லாம் தான் preposition used for time. ஒரு டைம் குறிப்பிட்ட நேரம் காலம் இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா in, on, at, since, for, during, etc. duringனா குறிப்பிட்ட கால அளவில் அப்படின்னு சொல்லுவாங்க. in, on தெரியும். atனா since மூலம் முதல், அது அந்த தொடங்கி அந்த வருடம் முதல், அந்த நாள் முதல் அப்படின்னு சொல்லும்போது since இதெல்லாம் வரும். எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்க. I was studying in the morning. She was born on 5th of July. I will reach there at 6 o'clock. இங்கே preposition of place. So place லோக்கி சொல்லும்போது preposition are used to indicate the location and come before a noun or pronoun. Come before a noun or pronoun. Include என்னன்னா in, on, between, behind, under, over, near, etc. in, on, between, behind, under, over, near, etc. இதெல்லாம் வந்து ஒரு பிளேஸை குறிப்பிட்டு சொல்லும்போது it indicates a location. ஒரு லொக்கேஷனை சொல்லும்போது இந்த இடத்துல in, on, between எல்லாம் வரும். மோஸ்ட்லி இன்னெல்லாம் நிறைய இடத்துல வரும். the cat is on the wall. cat is ஒரு பிளேஸ் தானே. the cat is on the wall அப்படின்னு சொல்கிற வால் ஒரு காம்பவுண்ட் மேலேயோ இல்லை செவத்து மேலேயோ உட்காந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறது. Jenny lives near her workplace. ஸோ Jenny lives near her workplace. Jenny அவங்க ஒர்க் பிளேஸ்னால் நான் வேலை செய்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கா அப்படின்னு அர்த்தம். ராஜ் இஸ் இன் his room. ராஜ் அவன் வீட்டில் இருக்கான். ஸோ இதெல்லாம் இடத்தை குறிக்கிறது. பிளேஸுக்கு இண்டிகேட் பண்ணுறதுனா லொக்கேஷனை இண்டிகேட் பண்ணுறதுனால இந்த இடத்துல in, on, between, underலாம் வரும். அடுத்தது பாரு. Preposition of moment. Moment. Preposition are used to describe a movement. These includes to, into, towards, through, etc. அதாவது அது வழியாக ஒரு வழி, ஒரு அசைவு மூமெண்ட்னா ஒரு அசைவு இதில் சொல்கிறது. I went to the bookstore. நான் போயிட்டு இருந்தேன். எங்கே போயிட்டு இருந்தேன்? புக் ஸ்டோருக்கு போகிறேன். The swimmer jumped into the pool. அதாவது அது நீச்சல் குளத்துக்குள்ளே குதிச்சான் அப்படின்னு சொல்லும்போது the dog was coming towards him. அவனை நோக்கி நாய் வந்து ஓடிட்டு வந்து, டுவர்ட்ஸ்னா அவனை நோக்கி போயிட்டு ஓடுறது, அவனை துரத்திட்டு ஓடுறது. ஸோ அதனால அதை நோக்கின்னு சொல்லுவோம். டுவர்ட்ஸ்னா நோக்கின்னு அர்த்தம். அடுத்தது preposition of since, for. since and for பாருங்க. I have been studying since 5 AM and I am at it even now. நான் வந்து காலையில் 5 மணிலேருந்து படிப்பேன் இருந்து. அதனால அங்கே since யூஸ் பண்ணுவோம். The construction of this building has been going on since January. ஸோ since January ஜனவரியிலேருந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த கட்டுமானம் வந்து ஜனவரி மாதத்துலேருந்து கட்டின்னு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது since. இதில் பாருங்கள் டியூரேஷன் ஆஃப் டைம் வந்து for எப்படி யூஸ். மாயா ஹேஸ் ஒர்க் இன் திஸ் இன்ஸ்டிடியூஷன் as an account for 23 years. 23 வருஷமாக மாயா வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறா. தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கா. அந்த டியூரேஷன்னா எத்தனை வருஷமாக அவள் செய்கிறா
எத்தனை வருஷமா அவ செய்கிறா அப்படின்னு சொல்கிறது. மெனி ஐடியாஸ் வேர் டிஸ்கஸ்ட் ஃபார் 3 weeks பிஃபோர் ஆனுவல் டே ஃபார் த ஃபைனலைஸ். அதாவது ஆனுவல் டே பற்றி எப்படி என்ன பண்ணலான்றதை டிஸ்கஸ் பண்ணுறது. எவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்காங்க? டிஸ்கஸ்ட் ஃபார் பிஃபோர் 3 weeks. ஸோ 3 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி டியூரேஷன் பேசும்போது ஃபார் வரணும். இங்கே டியூரிங் அண்டு இன். ஸோ டியூரிங் அண்ட் இன் ஆர் யூஸ் டு டிஸ்கிரைப் த ஆக்ஷன் தட் ஹேப்பன் இன் எ பர்டிகுலர் பீரியட். குறிப்பிட்ட நாளில் பேசுகிறது மட்டும்தான் டியூரிங் இன் வரும். டைமாக இருக்கலாம், குறிப்பிட்ட பீரியடாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும், இல்லைனா குறிப்பிட்ட நேரத்தில் சொல்கிறது தான் டியூரிங் இன். வி வில் பி விசிட்டிங் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் டியூரிங் சம்மர் வெக்கேஷன். நாங்கள் சம்மர் வெக்கேஷனில் என்னோட கிராண்ட் பேரண்ட் வீட்டுக்கு நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிறது அர்த்தம். வி வில் பி விசிட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் இன் த சம்மர் வெக்கேஷன். இன்னும் வரலாம், டியூரிங்கும் வரலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்படியும் சொல்லலாம், அப்படி சொல்கிறாங்க. இது வந்து பேஜ் நம்பர் உங்களுக்கு 13ல் இந்த புக் பேக்கு எப்படின்றது என்னென்ன சின்ஸ், அதாவது எந்தெந்த பீரியடில் எப்படி இந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். பிட்வீன், அமாங். பிட்வீன் அப்படின்னா நடுவில் ஆல்ரெடி சொல்கிற இடையில். பிட்வீன்ன்றது நான் என்ன இடையில்னு சொல்லியிருக்கேன். அமாங்னா மத்தியில்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்குடைய சென்டென்ஸை படித்து பாரு. த டிஸ்கஷன் ஆன் அ ஸ்போர்ட்ஸ் மீட் பிட்வீன் அவர் ஸ்கூல் அண்ட் அதர் ஸ்கூல்ஸ் ஆர் கோயிங் ஆன் ஃபார் 2 days. த டிஸ்கஷன் வந்து எது நம்ம ஸ்கூலுக்கும் அடுத்த ஸ்கூலுக்கும் என்ன நடத்தணும், பிட்வீன்னா நான் நடுவில் இதுக்கு இவங்களுக்கு போட்டியாக நம்ம என்ன பண்ணணுன்றது பேசுகிறத சொல்கிறது வந்து பிட்வீன்னு சொல்லுவாங்க. த ஃபைனல் மேட்ச் வில் பி ஹெல்ட் பிட்வீன் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் த ஃபைனல் மேட்ச்சு நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பிட்வீன் வரணும். அமாங் இஸ் யூஸ்ட் வென் த டேர்ம்ஸ் ஐட்டம்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் கிரவுண்ட் அண்டு வி ஆர் நாட் அ ஸ்பெசிஃபிக் நேம் கிடையாது. இது பார்ட் ஆஃப் கிரவுண்டு, பார்ட் ஆஃப் கிரவுண்ட், குரூப் அதாவது பார்ட் ஆஃப் குரூப், ஒரு கூட்டமாக இருப்பாங்க இல்லையா, ஒரு கூட்டம். அதில் வந்து அவங்களுக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அமாங். ஸோ த sailors divided the money among themselves and the ship sailed on. So the sailors வந்து they distributed the money among themselves. அந்த பைசாவை அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ளவே among themselves அவங்களுக்குள்ளவே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்குது. இவ்வளோ நீ எடுத்துக்கோ, அவ்வளோ நீ பாதி பிரித்து எடுத்துக்கோ இல்லையா, அந்த மாதிரி பிரித்து அவங்களுக்குள்ளவே பிரிச்சுக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க. we would discuss this point among themselves many times over the past months. ஸோ பாஸ்ட் மந்த்ஸ்னால் போன மாதத்துலேருந்தோ இல்லை 2 மாதத்துலேருந்தோ இல்லை டைம் ஓவர் இதை பற்றி நாங்கள் இந்த பாயிண்ட் இதை பற்றி நாங்கள் ரொம்ப நாளாக பேசிட்டு தான் இருக்கோம் அப்படின்றது எமாங். எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம், எங்களுக்குள்ளே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோன்றது எமாங். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இங்கேக்குள்ளே எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸசைஸ் கூடிய ஆன்சர் சொல்கிறேன், கவனிங்க. ஃபஸ்ட்டு ரோமன் நம்பர் ஏ பாருங்கள். Choose the most appropriate preposition from the brackets. bracketsல preposition கொடுத்துருப்பாங்க. இது டைம் என்ன இது ப்ரிப்போசிஷன், டைமா, பிளேஸா, மோமெண்ட்டா, இல்லை பிட்வீன் வரணுமா, டியூரிங் வரணுமா, இதை நம்ம கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். we have been living in Chennai dash 8 years. 8 வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கோம் போது என்ன வரணும், என்ன சொன்னியா, டியூரேஷன். இது வந்து நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் இருக்கோம் அப்படின்றது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஃபார் வரணும். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஃபாரு. செகண்ட் ஒன் அப்துல் ஹேஸ் டேக்கன் டேஷ் இஸ் ஃபாதர். அப்துல் ஹேஸ் டேக்கன் டேஷ் இஸ் ஃபாதர்னா அவருக்கு பிறகு அப்படின்னும் போது அட்டு தான் ஆஃப்டர்க்குள்ளே வரும், 2 தான். ஆனால் நீங்கள் ஆஃப்டர் இஸ் ஃபாதர். விமல் generally goes to his workshop dash bus, by bus. Third ஒனுக்கு by bus. The cricket ball was hidden dash the leaves. மத்தியில் இலையெல்லாம் அப்படியே ஒரு கூட்டமாக இருக்கும்ல, இலைக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அப்போ அது என்ன இருக்கும், அது மத்தியில் தான் இருக்கும், நடுவில் இருக்காது. நடுவில் இருந்தால் க்ளீனாக தெரியும், மத்தியில் இருக்காது, எங்கே இருக்குதுன்னு தெரியாது, அது எதுவும் அந்த பொந்துக்குள்ளே உட்காந்துருக்குது. ஸோ அதனால் அமாங். அதுக்கு வந்து ஃபோர்த் ஒன் வந்து அமாங். மணி டிவைடட் இஸ் டாய்ஸ் இஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ டிவைடட் அமாங், இங்கேயும் அமாங் தான் வரணும். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். ஐடென்டிஃபை த ப்ரிப்போசிஷன்
in the given sentences and underline them. Underline பண்ண சொல்றாங்க. preposition நீங்களே ஈஸியா underline பண்ணலாம். இதுல என்னென்ன preposition வருதுன்னு சொல்லிட்டு first ஒன்னுக்கு from இருக்கும். from underline பண்ணுங்க. to underline பண்ணுங்க. second ஒன்னுக்கு to underline பண்ணுங்க. third ஒன்னு in underline பண்ணுங்க. third ஒன்னுக்கு in வரும், under வரும். fourth ஒன்னு behind for இந்த பக்கம் looking for இருக்கும் பாருங்க, behind for. fifth ஒன்னு my dog sat on fifth ஒன்னு. C பாருங்க, நான் இது C படிச்சிட்டே வரேன், அப்படியே ஆன்சர் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. in Tamil Nadu a very interesting form of recitation named Villupattu developed during the 15th century. Villupattu means bow song because a bow shaped musical instrument with strong high tension. B வந்து with strong high tension string is used for placing it in an earthen picture. It is believed that this narrative form was an invention by Arasa Pulavar. The troupe gives its performance mostly during temple festivals. There are 7 to 8 persons in a troupe who form a kind of chorus that supports the main singer narrator when the chief narrator sings. The chorus takes out the refrain from the song and repeat it in unison. The whole party sits on gesticulation and facial expression. The whole party sits on the ground and performs with a lot of gesticulation and facial expression to suit the narrative they have taken. The bald style songs are composed by the rural dialect which appeals to the audience, who sometimes join the troupe with suitable notes or words. மறுபடியும் ஆன்சர் சொல்லட்டுவா? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு பாருங்க, A வந்து during, B with, C for, D in, E by, F during, G of, H out, I from, J on, K with, L of, M by, N to, O with. அடுத்து உங்க புக் பேஜ் நம்பர் 15ல ஃபர்ஸ்ட் யூனிட் ப்ரிபோஷனல் வெர்ப் இருக்கும். Some verbs are usually followed by prepositions before the object of the verb. ஒரு verb இருக்கும். verbனா என்ன? ஆக்ஷன் வேர்டு. ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளோட சேர்ந்து வரும்போது அது ப்ரிபோசிஷன். இந்த அட்டு, டு, இன், ஃப்ரம் இதெல்லாம் ஜாயின் பண்ணி வரும். வர்போட இதெல்லாம் ஜாயின் பண்ணி வரும். அது ஜாயின் பண்ணி வர்றது ப்ரிபோஷனல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The kids laughed at the hilarious antics of a clown. அதாவது ஜோக்கரு
ஜோக்கர் நின்றாவே நமக்கு சாதாரணமாக சிரிப்பு வரும். ஸோ அந்த மாதிரி கிட்ஸ் வந்து கேட்கவே வேண்டாம். லாஃப்டுன்றது வந்து வர்பு. ஸோ அட்டுன்றது வந்து ப்ரிப்போசிஷன். ஸோ லாஃப்டு அட்டுன்னு வர்றதுனால இது ப்ரிப்போசிஷனல் வர்புன்னு சொல்லுவாங்க. கீழே அடுத்து பாருங்கள். ஃபாத்திமா planned to stay at a hotel when she visited Mumbai. When she visited Mumbai na Mumbai போகக்குள்ள ஃபாத்திமா என்ன பிளான் பண்ணிட்டு போகிறா? she wanted to stay at the hotel. ஸோ planned toன்றது முன்கூட்டியே பிளான் பண்ணுறது இல்லையா? ஸோ அந்த பிளான்டுன்றது என்னது? ஒரு பிளான் பண்ண இப்படி தான் முடிவு பண்ணுறது. ஸோ அது டூ கூட சேர்ந்து வரதுனால அது ப்ரிப்போஷனல் வர்புன்னு சொல்லுவாங்க. பிளான்டுன்றது வர்பு. ஐ ஹாவ் ப்ரெஸ்ஸிங் மேட்டர்ஸ் டு அட்டெண்ட் டு இன் கொல்கட்டா. இங்கே அட்டெண்டுன்றது நம்ம போய் அதில் கலந்துக்கிறது. ஸோ அது டூ சேர்ந்து வர்றதுனால ப்ரிப்போஷனல் வர்பு. கீழே பாருங்கள். ஐ பிலீவ் இன் த ஹீலிங் பவர் ஆஃப் மதர்ஸ் டச். ஸோ ஐ பிலீவ்னா நம்புறது. இன்னன்றது ப்ரிப்போஷனல் வர்பு. ஸோ பிலீவ் இன்னன்றது ப்ரிப்போஷனல் வர்பு. ஸோ இங்கே சம் எக்ஸாம்பிள்ஸ் 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த டேபிளர் காலம் பாருங்கள். இங்கே மேலே இங்கே பாருங்கள். இங்கே இருக்குது சம் எக்ஸாம்பிள்ஸ். 5th ஒன் பாருங்கள். ஷி வாஸ் ஸோ ஹாப்பி இன் லைஃப் தட் ஷீ குட் நாட் ஆஸ்க் ஃபார் மோர். ஸோ அவள் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஆனால் அவளால் அதாவது இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தேவையில்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேனான்றதுக்கு அர்த்தம் தான் அந்த ஆஸ்க் ஃபார் மீனிங்கு. ஸோ அது வந்து ப்ரிப்போஷனல் வர்ப். த எல்டர்லி கப்புள் கேர் ஃபார் தேர் பெட்ஸ் ஆஸ் தே டூ ஃபார் தேர் சில்ட்ரன். ஸோ எல்டர்லி கப்புள்னால் வயசானவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தன்னோட குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறாங்களோ, கேர் எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க அந்த பெட்ஸ்னால் என்னது? நம்ம ஏதாவது செல்ல பிராணிகள் சொல்லுவோம் இல்லையா, அதை வளர்க்குறதும் அவங்க கேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ டேக் கேர் ஃபார்னால் அதே எப்படி நம்ம குழந்தைங்களோ அதே மாதிரி தான் பெட்ஸும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறது தான் இந்த கேர் ஃபார். ஐ அக்ரி வித் எவ்ரி திங் யூ ஹேவ் செட். சரி நீ என்ன சொல்கிறியோ ஓகேப்பா நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அக்ரி வித். ஸோ இங்கே ரோமன் நம்பர் டியில் ஃப்ரேம் சென்டென்சஸ் யூஸிங் த ப்ரிப்போஷனல் வேர்ப்ஸ் கிவன் இன் த பாக்ஸ். ஸோ இங்கே சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பெனிஃபிட் ஃப்ரம், ஸ்டாண்ட் இன், ஸ்டாண்ட் அட், கோ இன்டு, ப்ரிப்பேர் ஃபார், பே ஃபார், ரிலை ஆன், ஜோக் அபவுட், கன்சிஸ்ட் ஆஃப், அட்டெண்ட் டு. ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரேம் சென்டென்ஸ் இப்போ எப்படி அவங்க மேலே நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி எழுதணும். ஸோ இதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எழுதியே அனுப்பி விட்றேன். நான் உங்களுக்கு வீடியோ மீனிங்கோட நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.